வெல்கம் டு ஜஸ்விதா சேனல். இன்றைக்கி ஒரு குழம்பு மிளகாத்தூள் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் 1 கிலோ குண்டு மிளகா. நீட்டு மிளகாவை விட குண்டு மிளகா போட்டால் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு 1.5 கிலோ தனியா நிறைய போட்டால் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். இது ரெண்டுத்தையும் வெயிலில் காய வச்சுக்கலாம். இதை வறுக்க வேணாம், சும்மா நல்லா வெயிலில் நல்லா உடையிற அளவுக்கு காய வச்சுக்கணும். அப்போ தான் கெடாது. குண்டு மஞ்சளை இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கணும். பருப்பெல்லாம் வறுத்து வச்சுருக்கேன், அதை வீடியோவில் காட்டியிருக்கேன். அதே அளவில் பருப்பு வறுத்து செய்யணும். நான் 1 கிலோ மிளகா போட்டிருக்கேன். 1/2 கிலோனா அதுக்கு பாதியாக வறுத்திங்கன்னா சரியாக இருக்கும். இது பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு குழம்பு மிளகாத்தூள் வச்சு நம்ம எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை மிஷினில் அரைச்சிட்டு அப்புறம் பார்க்கலாம். வெல்கம் டு ஜஸ்விதா சேனல். இன்றைக்கி மிளகாத்தூள் அரைக்க அதுக்கு மசாலா எப்படி வறுக்கணும்னு பார்க்கலாம். மஞ்சள், கறிவேப்பிலை. இது பச்சை கறிவேப்பிலை கழுவி காய வச்சுருக்கு. இது அப்படி காயட்டும். இது சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கணும். 1 கிலோ மிளகா, 1.5 கிலோ தனியா. அதுக்கு தேவையான மஞ்சள், கறிவேப்பிலை. இப்போ வறுக்கிறதுக்கான பொருளை பார்க்கலாம். கடாய் சூடானோன்னு ஒரு ஆழாக்கு துவரம் பருப்பு. ரொம்ப வறுக்கணும், லேசாக சூடு பண்ணால் போதும். அதிலே அரைழாக்கு கடலைப்பருப்பு. மிஷின் சூட்லேயே வறுக்கிறோம், இருந்தாலும் லைட்டாக சூடு பண்ணி வறுத்து அது ரெண்டும் லைட்டாக சூடானோன்னு ஒரு 50 கிராம் மிளகு, சீரகம் 1 கப்பு, ஒரு 50 கிராம் கடுகு போட்டால் பூச்சி வராது, அதனால் கடுகு. மிளகா தூணியை அரைச்சாலும் பூச்சி வராது, ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். வெந்தயம் ஒரு 50 கிராம், எல்லாம் சேர்த்து வறுத்துட்டு கடுகு பொரியும் போது ஆஃப் பண்ணிடலாம். அது பொரியும் போதே கொஞ்சம் அரிசி, 1 கப் அரிசி, இந்த மாதிரி கடுகு சீரகெல்லாம் பொரியும் போது ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி வறுத்து தூள் பண்ணால் எல்லா குழம்பு, சாம்பார், கறி குழம்பு, மீன் குழம்பு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்துக்கும் சீரகத்தூள் போடணும், மிளகுத்தூள் போடணுன்ற அவசியம் இல்லாமல் ஒரே குழம்பு மிளகாத்தூள் இந்த மாதிரி வறுத்து மிளகா தனியா கூட அரைச்சிட்டா மிளகாத்தூள் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மிளகாத்தூளை மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடணும். அரைச்ச உடனே மூடி வைக்காமல் கொஞ்ச நாள் ஒரு 2 மணி நேரம் வெளியில் ஆற வச்சு மூடி வச்சுட்டா 6 மாதம் ஆனாலும் இந்த மிளகாத்தூள் கெடாமல் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.